இப்பவே அவளை அழிச்சிடுவேன். நீ இப்ப வரல. அபி, உனக்கு என்னாச்சு அபி? அனு கட்டுக்குள்ள வா. ஐயோ அபி, கட்டுக்குள்ள வா. உடனே வா. அபி வலிக்குதா அபி? சீக்கிரம் வா. இப்ப மட்டும் நீ வரல, உன் தங்கச்சியை அழிச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. நான் வந்துடுறேன். என் தங்கச்சியை விட்டுரு. கட்டுக்குள்ள வா. ஏய், இதெல்லாம் உங்க வேலை தானா? அபி, இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு நானே உனக்கு குழந்தையா பிறந்து உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அது அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது போல இருக்கு அபி. செம்புக்குள்ள போ. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நான் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க. யாராவது வாங்க. நான் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அபி, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அபி, என்னாச்சு? அபி எந்திரி. அபி எந்திரி. அபி, அபி ஒண்ணு இல்ல, எந்திரி. அபி, ஏய் அபி, என்னாச்சு? என்ன முழுகிற மாதிரி கனவு வந்துச்சு சஞ்சீவ். கனவா? கனவெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கா இப்படி கத்துன? ரிலாக்ஸ் அபி. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஆக்ரோஷமான ஆத்மாவை பாசத்தை வச்சு மிரட்டி என் கட்டுக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆத்மா கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பி தவறி இந்த சொம்பு மேல இருக்கிற இந்த துணி விலகி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியே வந்துட்டா இப்ப இருக்கிறத விட இந்த ஆத்மாவுக்கு 100 மடங்கு பலம் அதிகமாயிடும். அப்படி இருக்கிற ஆத்மா உங்க 3 பேரையும் வதம் பண்ணாம விடாது. ஆத்மா உங்களை வதம் பண்றதுல இருந்து என்னால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 3 நாளைக்கு இந்த சொம்ப பத்திரமா பாதுகாத்து அமாவாசை அன்னைக்கு எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த அணுவோட ஆத்மாவை நான் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க சாமி. சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஓம் காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் காளி, பைரவி, ஜெய் ஜெய். ஓம் காளி. மா, பத்திரமா வச்சாச்சு. சாமியார் சொன்ன மாதிரி அனு அந்த சொம்புல இருந்து வெளியே வந்தா நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாளா? ஏமா பயப்படுற? அபி சொம்புக்குள்ள இருந்து வெளியில வந்தா தானே நம்மள கொல்லுவா. அபிய சொம்புக்குள்ள இருந்து வெளியில வரவிட்டா தானே.
அம்மாவாசைக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாள் இந்த சொம்ப நம்மளால பத்திரமா வச்சுக்க முடியாதா? தேவையில்லாம பயந்து என்னையும் டென்ஷன் பண்ணாதம்மா. இல்லடி, ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. ஒன்னும் தப்பாகாது. அணுவை நம்ம சொம்புக்குள்ள அடிச்சு வச்சிருக்க மேட்டர் நம்மள தவிர இங்க யாருக்குமே தெரியாது. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? இந்த சொம்பை யாருக்குமே தெரியாம 3 நாள் பத்திரமா வச்சுட்டு அம்மாவாசை அன்னைக்கு அந்த நம்பூதிரி கிட்ட போய் கொடுத்துட்டா மொத்த வேலையும் அவர் பாத்துக்க போறாரு. அதுக்கு இல்லடி, எனக்கு அணுவை நினைச்சாதான் பயமா இருக்கு. இங்க பாருமா, அட்டக்கத்தியால பயமுறுத்ததான் முடியுமே தவிர யாரையும் குத்தி கொல்ல முடியாது. அனு எப்போ சொம்புக்குள்ள வந்து தானா லாக் ஆயிட்டாலோ அப்பவே அவ அட்டக்கத்தி ஆயிட்டா. அதனால நீ பயந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, தைரியமா இரு. ஐயோ, பார்த்தாலே பயமா இருக்கே. என்ன ஆக போதோ? ஸ்ரீஜா, ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அபி, ஐயோ குளிருது. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. அபிராமி, சிம்மராசி, சிம்மராசி ஜாதஸ்ய சக குடும்பானாம். श्रीमते गौरी विमाय सलीला निषादक्षत्रत्येकपदे द्विपदे च चतुष्पदे अष्टापदे नवपदे बभूवशेतनो सहस्राक्षरा परमोद्योमन्. எனக்கு நேத்து ஏன் அப்படி கெட்ட கனவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சாமி. சீதளைத்வம் ஜகத்தாத்ரி சீதளாயை நமः. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்ததே இல்ல. இந்த கனவு வந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியே இல்ல. என் மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எதுவா இருந்தாலும் நீதான் எனக்கு துணையா நிக்கணும். श्रीमते गौरी विमाय सलीला निषादक्षत्रत्येकपदे द्विपदे च चतुष्पदे अष्टापदे नवपदे बभूवशेतनो सहस्राक्षरा परमोद्योमन्. प्रसादायिङ्गमा दीर्घायुष्यमस्तु दीर्घ सुमङ्गली अवाब्ध सिद्धिरस्तु अरोह दिडहात्रदा वेदोक्त दीर्घ आयुष्यदा सिद्धिरस्तु. அபி, சாமி, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு உன் பேரும் தெரியும், உன் பூர்வீகமும் தெரியும். நீ இப்ப குழப்பத்துல இருக்கேங்கிறதும் தெரியும். அம்பாளை நம்பி வந்தவங்கள அவ என்னைக்கும் கைவிட மாட்டா. நீங்க சொல்றது சரிதான் சாமி. நான் குழப்பத்துல தான் இருக்கேன். என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, அது என்ன போட்டு வாட்டுது. ஆனா அது என்னன்னு தான் புரியல. உன் கேள்விக்கான விடைய நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. சொல்றேன். நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் கையால எனக்கு ஒரு வாய் சோறு போட முடியுமா? சாமி, உங்களுக்கு சாப்பாடு போடுறது என் பாக்கியம். ம். வாங்க வீட்டுக்கு போலாம். ம். வாங்க சாமி. வாங்க. வாங்க சாமி. ம். வாங்க. வாங்க சாமி. அண்ணா, இந்தாங்க.
வாங்க சாமி. என்னாச்சு சாமி? ஒண்ணும் இல்லம்மா. உள்ள வாங்க போலாம். அத்தை அத்தை அத்தை, அபி எதுக்கு இப்ப காலாங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்கா? வாமா என்னன்னு போய் பார்க்கலாம். அத்தை இங்க வாங்கல. அபி அத்தை அத்தை, உள்ள வாங்க சாமி. வாங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். அபி சாமி. அத்தை, நைட் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவுக்கு அப்புறம் என் மனசுல நிம்மதியே இல்ல. அதான் காலையில கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு கோயிலுக்கு போனேன். அங்கதான் இந்த சாமிய பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரட்டுமான்னு கேட்டாரு. அதான் அவரை கூட்டிட்டு வந்தேன். என்ன ஸ்ரீஜா, நைட்டு கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொல்றா? ஒருவேளை நாம நம்பூதிரி வச்சு அனும சொம்புக்குள்ள அடைச்ச விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அதுக்குதான் கோவில்ல இருந்து சாமியார கூட்டிட்டு வந்திருப்பாளோ? மா நீ வேற சும்மா இரு. எனக்கு தெரிஞ்சு அனு ஆவியா இருக்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம அணுவை புடிச்சு சொம்புக்குள்ள அடைச்ச விஷயம் அபிக்கு எப்படி தெரியும்? அபி ஏதோ தெருவுல தெரிஞ்ச பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காமா. சன்னியாசி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்தது நமக்கு தாமா பெருமை. பிச்சைக்காரெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுறதுல என்னடி இருக்கு? வாங்க சாமி. சரி வாங்க சாமி. வாங்க சாமி. வாங்க சாமி, உட்காருங்க. வாங்க. சாமி கொஞ்சம் இருங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா. கொஞ்சம் இருங்க. அத்தை, காய்கறி என்ன இருக்குங்க, நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சீக்கிரம் பண்ணணும். சரிம்மா. எல்லாம் முடிச்சிட்டீங்களா அத்தை? முடிஞ்சிருச்சு. ரெடி பண்ணிடலாம்ல? ரெடி பண்ணிடலாம். அபி இந்தா அத்தை எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. நல்லா சாப்பிடுங்க சாமி. சாமி இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? போதுமா. சரி சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அந்த அன்னலட்சுமியே உன் கையில குடியிருக்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்க்க சுமங்கலியா இருமா. தென்னாளுடைய சிவன் உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டார். எந்திரி. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சாமி. அபி சாமி
என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, கேளுமா. என்ன தயக்கம்? ஆ, இல்ல சாமி, நீங்க கோயில்ல என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இத கேட்க எதுக்குமா தயக்கம்? உன் மனசு சலனத்துல இருக்கு. ராத்திரி நீ கண்ட கனவுக்கு விடை தேடி அலையிறல்ல? ஆமா சாமி, எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததே இல்ல. நைட் எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வரணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. அபி அப்படி என்னதான் கனவு கண்டு தொலைச்சா? தெரியலையேம்மா. உனக்கு வந்த கனவு ஒரு சமிக்கை. சமிக்கையா? அப்படின்னா என்ன? சமிக்ஞைனா சிக்னல் அர்த்தம். உன்னை விரும்புற ஒரு சக்தி உனக்கு வர்ற ஆபத்துல இருந்து இத்தனை நாளா உன்னை பாதுகாத்துச்சு. கால ஓட்டத்தால உன்னை பாதுகாத்த சக்தி இப்ப தன்னை பாதுகாத்துக்க முடியாம தவிக்குது. தர்மன் எப்படி துரியோதன சூழ்ச்சியில சிக்கி தன்னுடைய நாட்டை இழந்தானோ அதே மாதிரி உன்னை காப்பாத்த வந்த சக்தியும் சூழ்ச்சியில சிக்கி வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சக்திக்கு அதோட அழிவு காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தியோட அழிவை தடுக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். அதுக்காக அந்த சக்தி உனக்கு கொடுத்த சமிக்கைதான் உனக்கு வந்த கனவு. அப்போ நைட்டு நாம அணுவ சொம்புக்குள்ள அடைக்கும் போது அபிகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா போல இருக்கு. இன்னையிலேருந்து 3 நாள் சூரியன் மறையிற நேரத்துல, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு இந்த வீட்டோட பூஜை அறையில நீ விளக்கேத்தணும். அப்படி நீ தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் விளக்கேத்திட்டா உன்னை காப்பாத்த வந்த சக்திக்கு தன்னை காப்பாத்திக்கிற சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அதுவாவே அது மாட்டி இருக்கிற சூழ்ச்சியில இருந்து விடுபட்டுரும். ஐயோ, நான் மூழ்க போறேன். ஐயோ,